السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமென். மாஷாஅல்லாஹ், நம்ம தொடர்படியாக இஸ்லாமிய வரலாற்று வகுப்புகளை படிச்சுட்டே வரோம். இஸ்லாமிய வரலாற்றினுடைய மூன்றாவது பகுதி என்னன்னு சொன்னா, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலிருந்து கிபி 1600 வரைக்கும் உண்டான காலகட்டம். இது இஸ்லாமியத்தினுடைய பொற்காலம்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல தான் அல்லாஹு தஆலா இஸ்லாமிய சமூகத்தை ஒரு வலிமையான கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரும். அந்த வரலாறுகள்ல ஆரம்பத்துல நம்ம ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய மதீனாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த மூன்றாவது பகுதியினுடைய அடுத்த தொடராக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு, நபியினுடைய வஃபாத்துக்கு பிறகு குலஃபாய் ராஷிதீன், அதாவது ஹலீஃபாக்களுடைய ஆட்சி அதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இது 30 வருஷம் இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட 632 இருந்து 661 வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷம் இந்த குலஃபாய் ராஷிதீன் ஹலீஃபாக்களுடைய ஆட்சி இருந்துச்சு. இந்த குலஃபாய் ராஷிதீன் அப்படிங்கிறதுல ஆரம்பமாக இருந்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தான் ஃபர்ஸ்ட். அவங்க 632 இருந்து 634 வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஹலீஃபாவாக இருந்தாங்க. அவங்களுடைய காலத்துலதான் இந்த முசைலமா அப்படின்னு ஒருத்தவர், நபின்னு வாழிடக்கூடிய ஒருத்தவர் இருந்தான். முசைலமா கத்தாப்னு சொல்லி அவன் என்ன செய்ய, அவனுக்கு எதிராக யுத்தம் நடத்தினாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் ஜக்காத் தரமாட்டோம், ஜக்காத் நபி இருக்கும் போதுதான் கொடுப்போம், நபிக்கு பிறகு ஜக்காத் என்பது கிடையாது அப்படின்னு அவங்க சில மக்கள் ரெகுலேஷன் போறாங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் தொடுத்தாங்க. அதே மாதிரி இஸ்லாத்தினுடைய பவுண்டரிஸ் மக்கா மதீனாவை தாண்டி இஸ்லாம் உலகம் முழுக்க யூரோப்புக்கு, இந்த பக்கத்து ஏசியன் கண்ட்ரிஸ்க்கு, அரபு தேசங்களுக்கு, எல்லா தேசங்களுக்கும் போனது கிட்டத்தட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல 2.5 வருஷத்துல அவ்வளவு பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல நடந்த 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று என்னன்னா, அந்த ஜக்காத்துடைய வைலேஷன், ஜக்காத்தை தரமாட்டோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தினாங்க. இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம். கியாமத் வரை அவர்கள் என்ன சொன்னார்களோ அது கியாமத் வரை நடைபெறணும் அப்படிங்கிறதுல அபூபக்கர் ரலியல்லாஹு மிக உறுதியாக இருந்தாங்க. இந்த மார்க்கம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கணும். ஏதோ வந்தாங்க, நபி சொன்னாங்க, அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் அப்படியே அல்லாஹ் கைவிட்டுட்டா இல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த ஷரியத்தை, அந்த மார்க்கத்தை, அந்த குர்ஆன, அந்த ஏக இறை அந்த கொள்கையை, அல்லாஹ் ஒருவன் தாங்கிற கொள்கை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல அப்படிங்கிறத படிக்கும் போது பார்க்கும் போது பெரிய ஆச்சரியமா இருக்கும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, ஃபால்ஸ் ப்ராஃபட். இந்த முசைலமா அப்படிங்கிறவ என்ன செஞ்சாங்கன்னா, அரபு தேசத்தினுடைய ஒரு பகுதியில தன் நபியை வாதிடக்கூடியவனாக இருந்தான். தான் நபி, நான் எனக்கும் வகி வருது, நான் ப்ராஃபட்டுக்கு பிறகு வந்த ஒரு நபியாக இருக்கிறேன், என்னையும் மக்கள் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில ஒரு தவறான முறையில பிரச்சாரம் செய்து அவங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் கூட உருவானாங்க. நிறைய பேர் அவனை பின்பற்றக்கூடியவங்களா உருவாயிட்டாங்க. ஏன்னா அவங்க கூட போனோம்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசையில நிறைய நபர்கள் அவனை பின்பற்றக்கூடியவங்களாக மாறினாங்க. அவனுக்கு எதிராக ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துக்கு பேரு யமாமான்னு சொல்லுவாங்க. அந்த யுத்தம் தான் யமாமா யுத்தம்னு சொல்லுவாங்க. யமாமாங்கிற இடத்துல ஒரு யுத்தம் நடந்துச்சு.
அந்த ஆரம்பத்துல வந்து அந்த யமாமா யுத்தத்துல 70 ஹாஃபிதுகள் ஷஹீதாக்கப்பட்டுருவாங்க. சூழ்ச்சியின் அடிப்படையில ஏமாத்தி அந்த 70 ஹாஃபிதுகள் கொலை செய்யப்படுவாங்க. நாங்களும் முசைலமாவுக்கு எதிராக இருக்கிறோம்னு ஒரு கூட்டம் சொல்லுவாங்க. அதை நம்பி இந்த சஹாபாக்கள் அங்க போவாங்க. கடைசியில பார்த்தா அந்த கூட்டம் இவங்களுக்கு எதிராக மாறி இந்த 70 பேரும் ஷஹீதாக்கப்படுவாங்க. 70 பேருமே குர்ஆனை மரணம் செய்தவர்கள், ஹாஃபிஸாக்கள் எல்லாருமே குர்ஆனை மரணம் செய்தவர்கள். வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த யமாமாங்கிற யுத்தம். இந்த யுத்தத்துக்கு பிறகு 70 ஹாஃபிதுகள் இறந்து போன உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத், அவங்களும் இல்லாம இருப்பாங்க. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்கார்ந்து பேசுவாங்க. இப்படி 70 ஹாஃபிதுகள் இறந்து போயிட்டாங்களே, அபூபக்கர் எல்லாம் அமீரா இருப்பா, கலீஃபாவா இருப்பா, எல்லாரும் உட்கார்ந்து பேசப்படும். எல்லாரும் பேசுவாங்க, மஷூரா செய்வாங்க, என்ன செய்யலாம். ஒவ்வொரு சஹாபாக்களா கேட்பாங்க, அபூபக்கர் எல்லாம் என்ன செய்யலாம். ஒவ்வொரு சஹாபியும் சொல்லுவாங்க, நம்ம காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஒரு படையை கொடுத்து இந்த முசைலமாவை பணிக்கு பணி வாங்கணும், சும்மா விடக்கூடாது. முசைலமாவை அத பொய்யின் நபின்னு வாதிடாத மட்டும் இல்லாம நம்மளுடைய 70 ஹாஃபிதுகளை கொலை செய்திருக்கிறான், ஷஹீதாக்கி இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப வெகுண்டெழுந்து கோவப்படுவாங்க. இப்படி கேட்டுக்கிட்டே வருவாங்க. கேட்டுக்கிட்டே வரும்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய டர்ன் வரும். அவங்க சொல்லுவாங்க, இப்போதைக்கு நாம செய்ய வேண்டியது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு படை அனுப்பி அனுப்புறதில்ல, குர்ஆனை ஒன்று சேர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. குர்ஆனை ஒன்று சேர்க்கணும். சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்வாங்க, உடனே அபூபக்கர் சொல்லுவாங்க, கைஃப தக்கூல், எப்படி நம்ம செய்ய முடியும் இது? நம்ம எப்படி நபி செய்யாத நம்ம எப்படி செய்ய? நபி காலத்துல குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படல. குர்ஆனை எப்படி தெரிஞ்சுக்கிறது? குர்ஆனும் ஹதீஸும் கலந்துட்டா, ஒண்ணு சேர்ந்துட்டா எது குர்ஆன் எது ஹதீஸ்னு தெரியாம போயிடும். அதனால அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. உடனே உமருடைய சொல்லுவோம், சதக்த, நீங்க சொல்றது உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். ஒருத்தவங்க மஷூரா எப்படி பண்ணணும்னு கத்துக் கொடுக்குறாங்க. ஒருத்தவங்க நம்முடைய மாற்று கருத்து ஒன்று வந்தா கூட அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு வேண்டும். உமர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. அப்படியா, திரும்பி இரண்டாவது மஷூராவிலையும் உமர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இல்ல இப்ப நாம செய்ய வேண்டியது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு படையை அனுப்புறதல்ல, குர்ஆனை ஒன்று சேர்க்கிறது தான். இப்படியே விட்டுட்டோம்னா குர்ஆன் நம்மளை விட்டு போயிடும். ஹாஃபிஸாக்கள்லாம் நம்மளை விட்டு இறந்து போயிட்டாங்கன்னா எப்படி குர்ஆனை ஒன்று சேர்க்க முடியும்? ஒன்று சேர்க்க முடியாது. இது மாதிரி 2வது மஷூரா, 3வது மஷூரா, 4வது மஷூரா, 5வது மஷூரா, 6வது மஷூராவுலதான் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, சதக்த யா உமர், உமரே நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க, நீங்க சொன்னது 100% உண்மை. இப்படியே போச்சுன்னா என்ன நடக்கும்? ஹாஃபிஸாக்கள் இறந்துருவாங்க, குர்ஆனை ஒன்று சேர்க்காம முடியாம போயிடுச்சுன்னா மக்கள்கிட்ட எப்படி குர்ஆனை கொண்டு போய் சேர்க்க முடியாது. பெரிய பலகீனத்துக்கு இஸ்லாமிய மார்க்கம் வந்துடும். அதனால குர்ஆனை நம்ம ஒன்று சேர்த்துதான் ஆகணும். குர்ஆனை நம்ம ஒன்று சேர்க்கணும். இதுக்கு பேர் தான் ஃபிக்ஹ்ல ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டு ஆய்வு தனிமனித ஆய்வுன்னு 2ஆ பிரிக்கிறாங்க. கூட்டு ஆய்வு, தனிமனித ஆய்வு. ஒரு தனி மனிதர் வந்து தன்னுடைய ஆய்வுல ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அது கூட்டுல ஒரு மஷூரா வந்து வைக்கிறார். மஷூரா ஆரம்பத்துல ஏற்றுக்கொள்ளல, எதிர்க்குன்னா ஏற்றுக்கொள்ளல, திரும்பி 2வது ஏற்றுக்கொள்ளல, 3வது ஏற்றுக்கொள்ளல. ஆனா தனி மனித ஆய்வு வந்து திரும்ப திரும்ப அந்த கருத்தை சொல்லுது, முன் வைக்கிறாங்க. முன் வச்ச பிறகு அந்த கூட்டு ஆய்வு எல்லாரும் சேர்ந்து ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், என்ன செய்யலாம்? உடனே அந்த தனி மனித ஆய்வு சொல்றது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு கூப்பிடலாம். உமர் சொல்றாங்க, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு கூப்பிடலாம். ஏன்னா குர்ஆனுடைய மக்கள்ல அவங்களும் ஒருத்தவங்க, குர்ஆனை எழுதினவங்க, நபியோட இருந்து அவங்க வந்து ஒரு காத்திபுல் வஹி எழுதக்கூடிய ஒரு சஹாபி, நபி கூட வாழ்ந்தவங்க இருந்தவங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு ஒரு குழு அமைப்பாங்க, ஒரு 4-5 பேர் கொண்ட குழு அமைச்சு அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படும், நீங்க குர்ஆனை ஒன்று சேருங்க. உடனே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத நான் எப்படி செய்வேன்? செய்ய முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த வேலைக்கு நான் வரமாட்டேன். அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல முடியாது, என்னால வர முடியாது. ஒருவர் தவறு செஞ்சா என்ன செய்ய முடியும்? தவறாயிட்டா என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல முடியாது, நான் பயப்படுறாங்க. உடனே அபூபக்கர் சொல்றாங்க, அன்த கைரும், நீங்க சொன்னது கரெக்ட் தான், நம்ம திரும்பி யோசிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க கருத்தை வந்து அங்கீகரிக்கிறது 2வது தடவை, திரும்பி 3வது தடவை, 4வது தடவை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு ஷரஃப் சதுர் கொடுக்குறான். யாருக்கு? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. விளக்கம் வருது, ஆமா கரெக்ட் தான், இந்த பொறுப்பை நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான், இதை நம்ம செய்யணும், குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய எவ்வளவு பெரிய பொறுப்பு, இதை செய்வோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூஆ சொல்றாங்க, நான் ஒத்துக்கிறேன், குர்ஆனை ஒன்று சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உமர் சொல்லுவாங்க, யா ஸைத் இப்னு சாபித்
ஆர்கனைஸ் த குர்ஆன், குர்ஆனை ஒன்று சேருங்க. சேவ் த முஸ்லிம் உம்மா பிஃபோர் அபௌட் த குர்ஆன். குர்ஆனில் இருந்து மக்கள் விலகுவதற்கு முன்பதாக குர்ஆனை ஒன்று சேர்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மிக ஆழமாக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு ஸைத் இப்னு சாபித் சொல்லுவாங்க. குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவங்க போவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு வஃபாத் ஆயிடுவாங்க, அவங்க இறந்து போயிடுவாங்க. அவங்க மௌத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வருவாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சிங்கிறது 634 இருந்து 644, 10 வருஷம் ஆட்சி செய்வாங்க. 634 இருந்து 644, 10 வருஷம். இவங்களுடைய காலத்துல மாஷா அல்லாஹ் சிறப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கு, சிறப்பான பெரிய நிகழ்வுகள். அதுல ஒண்ணு இந்த குர்ஆனை ஒன்று சேர்த்தது. இவங்களுடைய காலத்துலதான் குர்ஆன் முழுமையாக்கப்படும். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல ஆரம்பிப்பாங்க, ஷுரூ செய்வாங்க. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல முடிச்சிருவாங்க. குர்ஆனை ஒன்று சேர்த்து மாஷா அல்லாஹ் முடிச்சிருவாங்க. இமாம்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ரியாக்ஷன் என்ன ப்ரோஆக்ஷன் என்ன உளவியல் சொல்லுவாங்க. இந்த உம்மத்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு முன்மாதிரி. நடந்தது 70 ஹாஃபிதுகள் இறந்து போனாங்க, ஷஹீதானது 70 ஹாஃபிதுகள். எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ரியாக்ஷன் பண்ணாங்க. உடனே நம்ம இதுக்கு எதிர்வினை ஆட்டணும், நம்ம உடனே பழிக்கு பழி வாங்கணும், நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாம் சொல்றாங்க. சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மூணாவது விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று யுத்தம் நடக்குது, அந்த யுத்தத்துல 70 ஹாஃபிதுகள் இறந்து போறாங்க, அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லா உள்ளத்திலையும் வரும். ஆனா உமர் ரலியல்லாஹுடைய உள்ளத்துல அல்லாஹ் என்ன கொடுக்கிறான், இந்த குர்ஆன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, நம்ம இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கணும். அப்ப இன்னுமே நம்ம இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கலன்னா இது மாதிரி நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க, குர்ஆன் காணா போயிடும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுத்து மூன்றாவதாக, அதுக்கு பேர் தான் ப்ரோஆக்ஷன் சொல்லுவாங்க. ஒன்னு இருக்குது எதிர்வினை ஆக்குதல், நமக்கு எதிராக ஒண்ணு நடைபெறுது அப்படின்னா அவங்களுக்கு உடனே ரியாக்ஷன் பண்றது. இன்னொன்னு, இன்னுமே அவர் இப்படி செய்யாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்ன்றது திட்டுன்றது. இதுக்கு பேர் தான் ப்ரோஆக்ஷன். எப்பயுமே நம்முடைய எதிரிகள் எப்பயுமே நமக்கு எதிராக சூழ்ச்சிகளை செஞ்சு செஞ்சு நமக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்து பலதரப்பட்ட நிகழ்வுகளை ஏற்படுத்தும் போது நம்ம அதை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறோம். காலம் முழுக்க எதிர்த்து 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 பலகீனமாகிட்டே இருக்கிறோம். இன்னொரு பக்கத்து குழு என்ன செய்யணும்னா, இன்னுமே அந்த இடத்துல, அந்த அதிகாரத்துல, அந்த உரிமைகளை அடையக்கூடிய ஒரு சில வாலிபர்களை, ஒரு சில படிச்சவங்களை, ஒரு சில ப்ரொஃபஷனல்ஸ் தயாரிச்சு அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் ப்ரோஆக்ஷன். ஒன்று இருக்குது ரியாக்ஷன், எதிர்வினை ஆற்றுதல். ப்ரோஆக்ஷன்னா மறுவினை ஆற்றுதல். அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய அந்த லைஃப்ல நம்ம கற்றுக்கொள்வது மறுவினை ஆற்றுதல். எதிர்ப்பதை விட எதிர்கொள்ளக்கூடிய மக்களாக நாங்க மாறணும் அப்படிங்கறத உமர் ரலியல்லாஹு கற்றுக் கொடுக்கிறாங்க. அவங்களுடைய காலத்துல தான் பார்ஷியன் எம்பையர் வீழ்த்தப்படும். உலகமே எதிர்பார்க்காத நிகழ்வு. பெர்ஷியா முதலே படிச்சிருக்கோம், பெர்ஷியன், ரோம், இது ரெண்டும் தான் உச்சகட்ட. இப்ப உள்ள அமெரிக்கா, ரஷ்யா போல, அமெரிக்கா சைனாவை போல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நாடுகள். அதுல ஒரு நாடை வீழ்த்தப்படும். பெர்ஷியன் வீழ்த்தப்படும், கிஸ்ரா வீழ்த்தப்படும், ரோம் வீழ்த்தப்படும். ஒரே நேரத்துல சைமன் கனீசா ஒரே நேரத்துல வீழ்த்தப்படும். ஹஜ்ரத் உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக் யுத்தத்துல வயிற்றுல கல் கட்டிருந்தாங்க. வயிற்றுல கல் கட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. அங்க இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள், அங்க இருக்கக்கூடிய யஹூதிகள்லாம் சொல்லுவாங்க, இந்த மனிதர் என்னதான் செஞ்சிருவாருன்னு பார்க்கலாம், இந்த மனிதர் எப்படி வெற்றி கொள்வாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஏளனம் பேசுவாங்க, கேலி செய்வாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக் யுத்தத்துல ஒரு பெரிய பாறையை உடைப்பாங்க. அந்த பாறையை உடைக்கும் போது பாறையிலிருந்து வெளிச்சங்கள் வரும், ஒளி வரும். அப்ப சொல்லுவாங்க, நாங்க ரோமை வெல்லுவோம், கிஸ்ராவை வெல்லுவோம், பாரசீகத்தை வெல்லுவோம்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற கூட இருந்த முனாஃபிக்குகள், யஹூதிகள்லாம் சொல்லுவாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, வயிற்றுல கல்ல கட்டிக்கிட்டு வேலை பார்க்குறீங்க, நீங்க எப்படி ரோமையும் கிஸ்ராவையும் வெல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி செய்வாங்க. ஆனா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அடுத்த 12 வருஷத்துல முஆத் இப்னு ஜபல், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹும், இந்த 2 சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல சைமன் கனீசா ஒரே நேரத்துல ரோம், கிஸ்ரா ரெண்டும் வீழ்த்தப்படும். ரோமும் வீழ்த்தப்படும், பாரசீகம் வீழ்த்தப்படும். ஒரே நேரத்துல, அடுத்தடுத்த மாதம் கூட இல்லை, ஒரே மாதத்துல வீழ்த்தப்படும். அப்ப பாரசீகம், ரோம் வீழ்த்தப்பட்டுச்சு, ரோமன் எம்பையர் வீழ்த்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஹிஜ்ரா காலண்டர் இவங்கதான் உருவாக்குனாங்க. குர்ஆனை உருவாக்குனது ஹிஜ்ரி காலண்டர். இப்ப நம்ம ஹிஜ்ரி காலண்டர் படிக்கிறோம் இல்ல, அந்த ஹிஜ்ரி காலண்டர் இவங்கதான் உருவாக்குனாங்க. ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் சரௌண்டிங் ஏற்படுத்தினாங்க, நல்ல படைகளை வலுப்படுத்தினாங்க.
பொருளாதாரத்தின் மீது வெரி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பொருளாதார கட்டமைப்புல ஹஜரத் உமர் ரலியல்லாஹு வெரி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க தன்னை எளிமையா வச்சுக்குவாங்க. ஆனா பைத்துல் மால் சிஸ்டம், பொருளாதார ஹஜரத் உமர் ரலியல்லாஹுடைய அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் உமர் ரலியல்லாஹு அப்படின்னு தனி புத்தகமே, தனி ஆய்வே இருக்கு. The political administration of Umar ரலியல்லாஹு. இதெல்லாம் நம்முடைய மாணவர்கள் படிக்கணும், இதெல்லாம் பாடமாக எடுக்கணும். என்னுடைய இதெல்லாம் மாஷா அல்லாஹ் வரும் மதரசாக்கள்ல மாணவர்களுக்கு இதெல்லாம் பாடமாக எடுக்கப்படும். நம்ம யோசிப்போம் இதெல்லாம் படிக்க போறோம். The political administration, educational policy எல்லாம் உச்சகட்டமா கொண்டு வந்தாங்க. எந்த அளவுக்குன்னா படைகள்ல இருக்கிறவங்களும் 5 சூறாக்களை மரணம் செய்யணும். சூரத்துல் பக்ரா, சூரத்துல் நூர், சூரத்துல் ரஅத் போன்ற அடிப்படையான 5 சூறாக்கள் இருக்கு. 5 சூறாக்களையும் படையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைகளும் மரணம் செய்யணும், ஒவ்வொரு பிரஜையும் மரணம் செய்யணும். அடிப்படை சட்டத்திட்டங்களை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். மக்தபுகள் மீது ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கா இருந்தாங்க உமர் ரலியல்லாஹு. எந்த அளவுக்குன்னா குர்ஆனுடைய மனிதர்களை தேர்ந்தெடுத்துதான் கவர்னராக மாற்றுவாங்க. கவர்னரா கிட்டத்தட்ட 5 பகுதிகளுக்கு கவர்னராக உருவாக்குவாங்க. உதாரணத்துக்கு மிஸ்ர கைப்பற்றின பிறகு உக்பத் பின் ஆமிர் அவங்க பெரிய ஒரு ஹாஃபிஸ், அவங்களை கூப்பிட்டு உங்களோட பொறுப்பு என்னன்னா அங்க மிஸ்ரில் இருக்கக்கூடிய எல்லாரும் குர்ஆன் வரும், எல்லாரும் குர்ஆனை வரும். ஷாம்ல அபூ தர்தா ரலியல்லாஹு, கூஃபாவுல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, பஸ்ராவுல அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு. இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் குர்ஆனுடைய மக்களை, ஈமானிய பற்றுள்ள ஒருத்தவங்களை எப்படி உமர் ரலியல்லாஹு தேர்ந்தெடுப்பாங்கன்னா ஒரு வருஷம் அவங்க கூட வச்சுக்குவாங்க, ஒரு வருஷம் கூடயே வச்சிருப்பாங்க. அவங்களதான் கவர்னரா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட உடல் பலம் இருக்கணும், மனபலம் இருக்கணும். யாராவது உடல் கொஞ்சம் பெருத்து இருக்கிறாங்க, கொஞ்சம் குண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு கண்டிப்பாங்க, நீங்க உடம்ப குறைக்கணும் இல்லைன்னா அவங்க படையில வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. உடல் பலம் ரொம்ப கவனிப்பாங்க. அவங்க சரியான ரஸ்லர். அவங்க உமர் ரலியல்லாஹு ரஸ்லிங் பண்ணக்கூடியவங்க. ஆரம்பம் சிலபாசனத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்பதாகவே ரஸ்லரா இருக்கிறாங்க, உடல் பலம் உள்ளவங்க. அதனால எப்பயுமே அவங்க மனநிலை, உடல் நிலை எல்லாத்துலயுமே ஸ்ட்ராங்காக கம்யூனிட்டியை உருவாக்குனாங்க, பெரிய லெவல்ல உருவாக்குனாங்க. அவங்கள பத்தி கிட்டத்தட்ட பெரும்பெரும் ஆய்வுகள்லாம் இருக்கு. தி அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ் ஆஃப் உமர் ரலியல்லாஹு சொல்லி தனி புத்தகமே இருக்கு. இவங்க 634 இருந்து 644 வரைக்கும் இருந்தாங்க. அடுத்து ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு 644 இருந்து 656 கிட்டத்தட்ட 12 வருஷம் உமர் ரலியல்லாஹு ஷஹீதாகி இறந்து போயிட்டாங்க. அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. சுபஹ் தொழுகையில ஒரு யூதர் என்ன செஞ்சுதான் அவங்களுடைய வயிற்றுல கத்தியை குத்தி இறக்கிடுவான். கடைசியில அவங்க வஃபாத் ஆகிடுவாங்க. வஃபாத்துக்கு முன்னாடி தன்னுடைய மகன்கிட்ட அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு போய் கேளுங்க, என்னுடைய 2 நண்பர்கள் உறங்குறாங்க, நானும் அவங்களோட சேர்ந்து உறங்க ஆசைப்படுறேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு முன்னாடியே கேட்டிருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அனுமதி கொடுத்திருப்பாங்க. ஓகே, நீங்க என்ன செய்யுங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்துல நீங்களும் என்ன செய்யலாம், இருக்கலாம், வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க ஷஹீதுக்கு முன்னாடி, இறப்புக்கு முன்னாடி திரும்பி தன்னுடைய மகனை கூப்பிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு அனுப்பி, அம்மையாரே எங்க தந்தை கேட்க சொன்னாங்க. அவங்களுடைய 2 நண்பர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு 2 பேருமே ஒரு வீட்டுல ஒரே இடத்துல உறங்குறாங்க. ஹஜ்ரத் உமர் நானும் அவங்களோட சேர்ந்து உறங்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அந்த இடத்தை எனக்காக நான் வச்சிருந்தேன், அந்த இடத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உமர் ரலியல்லாஹு கேட்கறதுனால அந்த இடத்தை நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, உமர் ரலியல்லாஹு அந்த இடத்துல அடக்கம் செய்யப்படுவாங்க. அதனாலதான் அந்த கபூர்ல 3 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு 3 பேருமே மாஷாஅல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய உமர் ரலியல்லாஹுக்கு பிறகு சமூகத்துல சின்ன சின்ன குழப்பங்கள், அரசியல் களங்கள்ல குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். சஹாபாக்கள் வாழ்க்கையில ஏற்படுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம யாத்திபா, நம்முடைய படிப்பினையாக பார்க்கணும். அதை நம்ம குறையாக பார்க்க கூடாது. அது குறை கிடையாது, அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு படிப்பினை. அந்த படிப்பினையா நாங்க பார்த்து அதுல இருந்து நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு பார்த்துக்கணும். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு பிறகு போட்டி பொறாமைகள், அடுத்தடுத்து யார் வருவா, யார் வரணும், யார் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் ஏற்படும். அந்த குழப்பங்களை பயன்படுத்தி தான் ஷியாக்கள் உருவாக்கப்படுவாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு பிறகு, அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு தான் வரணும். இன்னும் சொல்ல போனா அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு முன்னாடி அலி ரலியல்லாஹு வரணும், ஏன்னா அலி ரலியல்லாஹு தகுதியானவர் அப்படின்னு சொல்லிதான் ஷியாக்கள் சொல்றாங்க. அந்த ஷியாக்களுடைய அடிப்படையான ஒரு விஷயம் அதான். ஆனா கடைசியில உமர் ரலியல்லாஹுக்கு பிறகு ஷியாக்களுடைய அழிச்சாட்டியங்கள் அதிகரிக்கும். அலி ரலியல்லாஹுக்கு தெரியாமையே அலி ரலியல்லாஹுடைய வார்த்தைகளை, பேச்சை பயன்படுத்தி அவங்க என்ன செய்வாங்க, இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
அதுக்கு இடையில உமர் அலி அல்லா உஸ்மான் அலி அல்லா ஆட்சிக்கு வருவாங்க, கிலாபத்துக்கு வருவாங்க. அவங்க 644 இருந்து 656 கிட்டத்தட்ட 12 வருஷம் அதிகமாக ஆட்சி செய்தவங்க அவங்கதான். அவங்க ஒரு உழைத்தான மனிதர், ஒரு அன்பான, ஒரு இலகுவான, கைண்ட்னஸான ஒரு மனிதர். அதை யகூதிகள் முனாஃபிக்குகள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதுல நிறைய குழப்பங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தினாங்க அந்த காலகட்டத்தில். இவங்களுடைய காலத்துலதான் ஆப்கானிஸ்தான், துனிஷியா, மொரோக்கோ போன்ற எல்லா நாடுகளும் கைப்பற்றப்பட்டுச்சு. அதே மாதிரி குரானுடைய எடிட்டிங், குரான் ஒன்று சேர்க்கப்பட்டுரும். அந்த குரானுடைய ஒன்று சேர்த்தல முறைப்படி இப்ப இருக்கிற மாதிரி அலிஃப் லாம் செய்யக்கூடு இப்படி வரிசைய 30 ஜுஸ் 114 சூறாக்கள், இத்தனை பேச்சு, இத்தனை ருக்கு அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வந்தது யாருன்னா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துலதான் அதெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி மஜ்லிஸ் ஷூரா, அதாவது ஒரு எஸ்டாப்ளிஷ் ஒரு ஷூரா அமைப்பை உருவாக்குனாங்க. அதாவது நமக்குள்ள மஷூரா எப்படி செய்யணும், என்ன மாதிரி எந்த நாடுகள்ல, ஏன்னா இவங்க ரொம்ப பொலைட்டா இருக்கிறதுனால அந்த கூட இருக்கிற முனாஃபிக்குகள் தவறான சிந்தனைகளை, தவறான கருத்துக்களை அவங்கள்ட்ட கொண்டு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி சில விஷயங்கள் செய்யப்பட்டுச்சு. அதே மாதிரி இஸ்லாமிக் ஸ்டேட் எல்லா இடங்கள்லயுமே இஸ்லாமிக்குடைய கப்பல் படை, கடல் படை, தரைப்படை இப்படி எல்லாம் ஆர்மிகள் உருவாக்கப்பட்டுச்சு உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல. அதே மாதிரி பைனான்சியல் டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்பட்டுச்சு. பொருளாதார கட்டமைப்பு, பைத்துல் மால் எப்படி இயங்கணும், பைத்துல் மால் பணங்கள் எப்படி வரணும், அது எப்படி செலவழிக்கப்படணும், அது யாருக்கு செலவழிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வழக்குகள், பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இவங்களுடைய காலத்துலதான் கொண்டு வரப்பட்டுச்சு. இது உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம். அதற்கடுத்து அலி ரலியல்லாஹுடைய காலம். இவங்களும் கொலை செய்யப்பட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. இவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த அலி ரலியல்லாஹுவை நேசிக்கிறோங்கிற அந்த முனாஃபிக்குகள், அந்த ஷியாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள இறங்கி அவங்களை கத்தல் பண்றாங்கன்னு சொல்லி வரலாறுகள் சொல்லுது. அடுத்து 4வது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு. அலி ரலியல்லாஹுடைய காலம் 656 இருந்து 661 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அவங்களுடைய காலத்துலதான் முஸ்லிம்கள் ராணுவத்துக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுச்சு. எப்படி எப்படி பயிற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி ஜுடிஷியல் சிஸ்டம், நீதித்துறை, இஃப்தா எப்படி முடிக்கிறது, ஃபிக்ஹ் முடிச்சவங்க எப்படி ஜட்ஜா வரணும், காசியா எப்படி வரணும், பைத்துல் எப்படி காசி சட்டம் உருவாக்கப்பட்டு காசிகள் எப்படி வருவாங்க, மக்களுக்கு மத்தியில நீதங்கள் எப்படி வழங்கப்படணும், எந்தெந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் சிலதா சொன்னாங்களோ அதை எப்படி நிறைவேற்றுறது அப்படிங்கறதெல்லாம் ஜுடிஷியல் சிஸ்டம் எல்லாம் இவங்களுடைய காலத்துல கொண்டு வரப்பட்டுச்சு. அதே மாதிரி கேபிட்டல் மாற்றப்பட்டுச்சு. மதீனாவில இருந்து கூஃபாவுக்கு மாற்றப்பட்டுச்சு. மதீனாவில இருந்து எல்லா மூணு பேருமே மதீனாவைத்தான் என்ன செஞ்சாங்க, மையப்படுத்தி நகர்த்தினாங்க. 5 முக்கியமான இடங்கள் சொல்லப்படும். 5 முக்கியமான இடங்கள் மக்கா, மதீனா, கூஃபா, பசரா அண்ட் ஹிஜாஸ். இந்த 5 பகுதிகளும் மிக முக்கியமான பகுதிகள் இஸ்லாமிய வரலாற்று கட்டமைப்புல. அது பின்னாடி நம்ம பேசுவோம், அதை பத்தி வரலாற்றுகளை படிக்கும். அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது மனிதர்கள் எப்படி தவறு செய்யாம இருக்கிறது, பாதுகாப்பு விஷயங்கள்லாம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய காலத்துலதான் டிபார்ட்மெண்டாக உருவாக்கப்பட்டுச்சு. இந்த காலகட்டத்தில எல்லாம் யூரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒரு அரசர் இருப்பாரு, அரசர் கீழே மன்னர்கள் மக்கள் இருப்பாங்க, அவ்வளவுதான். மக்களுக்குன்னு ரிஃபார்ம் செய்யறது, அவங்களுக்கு பைனான்சியல் உணவுகள் கொடுக்கிறது, பைத்துல் மால் எதுவுமே உலகத்துல கிடையாது. மாஷா அல்லாஹ், குலஃபாய் ராஷிதீன், இந்த 4 கலீஃபாக்களுடைய காலத்துல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு பெரும் அமைப்பை அமைச்சு கொடுத்தான். இந்த 4 பேருடைய காலத்துலதான் பெரும் சிஸ்டம் உண்டாக்கப்பட்டுச்சு, பெரும் மாற்றங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. மாஷா அல்லாஹ். சரி, இஸ்லாமிய ஆட்சி அதிகாரங்கள் 4 மிக முக்கியமான அரசுகளை கொண்டு கட்டமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட சொல்லப்பட்டது 228 எம்பையர்ஸ் உண்டாயிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து 1700 வரைக்கும் நான் சொல்றேன், 1700 வரைக்கும் 228 எம்பையர்ஸ்னா அரசர்கள் உண்டாயிருக்கிறார். அதுல குறிப்பாக 5 முக்கியமான அரசுகள் இருக்காங்க. 5 முக்கியமான அரசுகள். ஒன்று குலஃபாய் ராஷிதீன். இவங்க 632 இருந்து 662 வரைக்கும் இருந்தாங்க. குலஃபாய் ராஷிதீன் இவங்க முதல் அடிப்படை. இவங்களுடைய காலத்துல இஸ்லாம் சாதாரணமாக இருந்துச்சு. இவங்களுக்கு பிறகு உமையாக்கள் வந்தாங்க. உமையாக்கள், அபு சுஃபியானுடைய மனைவி, அபு சுஃபியானுடைய மகன் முஆவியா.
முஆவியா ரலியல்லாஹுடைய காலத்திலிருந்து அப்படியே வரக்கூடிய அந்த மன்னராட்சிக்கு பேர் உமையாக்கள்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய காலத்துலதான் மிக முக்கியமாக குர்ஆனுடைய வளர்ச்சி, ஃபிக்ஹுடைய உருவாக்கம், ஹதீஸுடைய ஃபன்னு இதெல்லாம் உண்டாக்கப்பட்டுச்சு. மதுஹபுகள் கட்டமைக்கப்பட்டதெல்லாம் இவங்களுடைய காலத்துல, உமையாக்களுடைய காலத்துல. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து படிப்பு. உமையாக்களுக்கு பிறகு அப்பாசியாக்கள் 750 இருந்து 750 இருந்து 750 இருந்து 1258 வரைக்கும் அப்பாசியாக்கள் இருந்தாங்க. அப்பாசியாக்களுக்கு பிறகு முகலாய பேரரசு மிக முக்கியமான ஒரு பேரரசாக கருதப்படுது. முகல்ஸ் எம்பையர் ஓகே இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் உஸ்மானியாக்கள் 1299 இருந்து 1924 வரைக்கும் ஹிலாஃபத் வீழ்வது வரைக்கும் உஸ்மானியாக்கள், உஸ்மான் எம்பையர், ஒட்டமன் எம்பையர்னு சொல்லுவாங்க. இது மாதிரி 5 அடுக்குகளாக இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் கட்டமைக்கப்பட்டுச்சு ஒவ்வொரு பகுதிகளிலுமே. குலஃபாய ராஷிதீன் அப்படிங்கிறவங்க அரபு தேசத்தை கையில எடுத்தாங்க. உமையாக்களுடைய ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனால ஒரு பகுதி, இது போன்ற பகுதிகள்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி ஐரோப்பில ஸ்பெயின் கைக்கு எடுத்தாங்க, ஸ்பெயின் ஆட்சி செஞ்சாங்க. இது எல்லாம் உஸ்மானிய உமையாக்களுடைய காலம். அப்பாசியாக்களுடைய காலம் மிக பொற்காலம். அப்பாசியாக்களுடைய காலம் மிகப்பெரிய பொற்காலம். அந்த காலத்துலதான் கண்டுபிடிப்புகள் வந்துச்சு. இஸ்லாத்துல நிறைய கண்டுபிடிப்புகள், பெரிய பெரிய அறிஞர்கள், வெறுமன குர்ஆன், ஹதீஸ், கிதாபுகள் எல்லாமே மற்ற இன்வென்ஷன்ஸ் எல்லாமே உருவாக்கப்பட்டது அப்பாசியாக்களுடைய காலத்துல. இந்த 3 காலங்களுடைய வளர்ச்சியின் காரணமாக உஸ்மானியாக்கள் தான் உலகம் முழுக்க ஆட்சி செஞ்ச ஒரு மிகப்பெரிய படை. இதெல்லாம முகலாய பேரரசு இந்தியாக்குள்ள இருந்தவங்க. அதாவது இந்த உஸ்மானியாக்கள்ல இருந்து ஒரு பகுதி தான் முகலாய பேரரசு. அவங்க இந்தியாவுக்கு இந்தியாவை முழுக்க துணைக்கண்டத்தை ஆட்சி செய்தவங்க தான் முகலாய பேரரசு. இந்த 5 சாம்ராஜ்யங்கள் தான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்த சாம்ராஜ்யங்கள். மாஷா அல்லாஹ். சரி, நம்ம நாளைக்கு ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அங்க நடந்த நலவுகள், தீமைகள், பலம் என்ன, பலகீனம் என்ன, நாம அதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப சுருக்கமா, பெரிய வரலாறு ரொம்ப சின்னதா சுருக்கமா குட்டியா நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வர்றேன். ஓகே, இந்த வரலாறுகளை நம்ம எப்ப கத்துக்கிறோமோ அப்பதான் நம்முடைய ஜெனரேஷனுக்கு, வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வரும், நம்பிக்கை வரும். நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு சாதிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு எழுதியிருக்கிறாங்க, எவ்வளவு லைப்ரரி அமைச்சிருக்கிறாங்க, எல்லா துறைகளிலையும் சாதித்த முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள். நம்ம ஏன் இப்படி வீணா போயிட்டோம், நம்ம ஏன் வீழ்ந்து போனோம், திரும்ப நம்மளை வலுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வரலாறுகள் படிக்கும் போதுதான் நமக்கு ரொம்ப ஆழமாக தெரிய ஆரம்பிக்கும். அல்லாஹ் தஆலா நம்முடைய வருங்கால சந்ததிகளை எல்லா நிலையிலும் பாதுகாக்கும். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا اننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. رب يسر ولا تعسر وتمم بالخير برحمتك يا ارحم الراحمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. மாஷாஅல்லாஹ், நேற்று அந்த இஸ்லாத்துக்கு புதிதாக வந்த அந்த குடும்பத்துக்கு எல்லாருமே தாராளமான முறையில உதவி செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13,000